ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தையல் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே தையல் மிஷின் வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் புதுசாக தையல் கற்றுக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாம். நம்ம நிறைய பாபின்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம். அதில் கலர் கலராக நூல் சுற்றி வச்சுருப்போம். அது எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது அந்த நூல்லாம் கலண்டு ஒன்றோட ஒன்று சிக்கிக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது போல் ரப்பர் பேண்ட் ஒரு பாக்கெட், பெரிய பாக்கெட்டே 10 ரூபா தான் விற்கிது. இதை நீங்கள் வாங்கி இதுக்கு மேலே இது போல் மாட்டி விட்டுட்டிங்கன்னா பாபின்ஸ் என்ன தான் எப்படி வச்சாலுமே அது கலையவே கலையாது. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம எந்த கலர் நூல் சுற்றி இருக்கோமோ அதே கலருக்கு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு ஊசி ஆர்கனைஸ் பண்ணுறது தாங்க இந்த டிப்பு. இது போல் நம்ம வீட்டில் ஜுவல்ஸ் வாங்கின பாக்ஸ் வச்சுருப்போம். அந்த பாக்ஸை வேஸ்ட்டாக போடாமல் அதில் நம்ம இந்த போல் ஊசியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே சும்மா தைக்கிற ஊசி, உள்ளார மிஷின் ஊசி, இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் தொலைஞ்சு போகாமலும் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு நம்ம எதுக்காவது ஊசி நூல் கோத்து வச்சுருப்போம். அது கோத்து தச்சு முடிச்சோன்னா பேலன்ஸ் இது மாதிரி கொஞ்சமாக நூல் மிச்சம் போட்டுரும். இல்லை நிறையவே நம்ம கோத்து வச்சுருப்போம். அதை வேஸ்ட் ஆக்காமல் இது போல் நூல் கண்டில் குத்தி விட்டுட்டு அந்த நூலை இப்படி சுற்றி விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது தைக்கும்போது நம்ம எடுத்து தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நூல் தீர்ந்த பிறகு நம்ம வேறு நூல் கோத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கமெண்டில் எனக்கு மிஷினில் நூல் கோக்கிறது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பிக்னஸாக என்னான்னு தெரியல, என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு டைப்பில் நூல் கோக்கிறது கொடுத்துருப்பாங்க. என்னோட இந்த மிஷினுக்கு இப்படி தான் இருக்குது. சில மிஷினுக்கு வேறு மாதிரி இருக்கும். உங்கள் மிஷின் எப்படி இருக்குதுன்னு தெரியல. என்னோட மிஷின் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நான் கோக்கிறது போலவே கோத்துக்கோங்க. நான் கோக்கிறது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதனால் நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு பார்த்து கோத்துக்கோங்க. இந்த மெத்தடில் தாங்க மிஷினில் நூல் கோத்துக்கணும். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் கொஞ்சம் சரியாக காட்ட முடியல, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் நூல் கோத்து விட்டுட்டேன். இதே போல் நீங்களும் பார்த்து கோத்துக்கோங்க. அடுத்ததாக நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்ட ஒரே கொஸ்டின் என்னென்னா, தச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊசியிலேருந்து நூல் வெளியே வந்துடுது அடிக்கடி. அது போல் கட் ஆகுது நூல், இந்த ஊசியில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம் இதுதாங்க. இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதனால தான் நம்மளுக்கு நூல் அடிக்கடி லூஸாக வெளியே கலண்டு வரும், கட் ஆகும். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் கலராமல் தைக்க வரும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் லூஸாகவும் இல்லை டைட்டாகவும் இருந்திருக்கும். இதில் நூல் கரெக்டான ஸ்பீடில் நம்மளுக்கு வந்தால் தான் கீழே தைக்கும் போது ஊசியிலேருந்து நூல் கலராதுங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவேன். எனக்கு கரெக்டாக தையல் வரும். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சிஸ்டர் மிஷினில் ஊசி எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊசியை கலட்டிடலாம். இது ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரால் லேசாக லூஸ் பண்ணோன்னா அதில் அடியில் உள்ள ஊசி வந்துடும். இப்படி நம்ம எடுத்துகிட்டு இதோட தட்டையான பகுதியில் நம்ம உள்ளார விட்டு மாட்டிக்கணும். அதாவது இந்த மிஷின் ஊசியில் ஒரு பக்கம் ரவுண்டாகவும் ஒரு பக்கம் தட்டையாகவும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரில. இதை தட்டையாக உள்ள பகுதியை இது போல் அந்த ஹோலில் லேசாக உள்ளார விட்டு மேலே விட்டுக்கணும். இப்படி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். இப்படி டைட் பண்ணும்போது நல்லா மிஷின் ஊசி நல்லா நின்றுக்கும். இப்போ ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். மிஷின் ஊசி மாட்டுறது ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் கரெக்டாக பொசிஷனில் வச்சு மாட்டினீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ மாட்டிட்டு லேசாக இது போல் தைச்சி பாருங்கள். அந்த ஊசி உள்ளார கரெக்டாக இறங்கணும். எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் கரெக்டாக இறங்கிருச்சுன்னா கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம்.
அடுத்ததாக நம்ம துணியெல்லாம் மார்க் பண்ணும்போது மார்க்கர் வந்து வச்சுருப்போம். சில சமயம் இந்த மார்க்கர் இல்லாமல் போகிறப்ப நம்ம குழந்தைங்களோட கிரையான்ஸ் இருந்தால் அதை வந்து நம்ம எடுத்து இது போல் மார்க்கராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து பார்ட் 1 வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். அதை வந்து பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, மார்க்கர் வந்து யூஸ் பண்ணுனா அது துணியை விட்டு போகாது, அது வந்து என்ன தான் கழுவுனாலும் அது வந்து போகாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வந்து எப்படி போகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை துணியில் வந்து லேசாக வந்து அலசி விட்டுக்கிட்டேன். இப்படி அலசும்போது நம்மளுக்கு போயிடுச்சிங்க, மார்க்கர் வந்து போகாமல் இருக்காது. அதனால் தாராளமாக வந்து நீங்கள் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணலாங்க. அடுத்ததாக நம்ம வந்து துணி கட் பண்ணும்போது சில நேரம் வந்து கத்திரிக்கோல் வந்து கட் ஆகாதுங்க, கொஞ்சம் வந்து மழுங்கின மாதிரி இருக்கும். நம்ம அவசரமாக வந்து கட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து தீர்ந்து போனால் மாத்திரை அட்டை, அதாவது இந்த மாதிரி இருக்கணும் மாத்திரை அட்டை, இது போல் இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுட்டு அந்த நேரத்தில் வந்து இது போல் நம்ம கத்திரிக்கோலை வந்து கட் பண்ணி அதை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் கடைக்கு போய் வந்து சாணம் பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் டைலராக இருந்தீங்கன்னா எப்போவுமே வந்து 1க்கு 2 கத்திரிக்கோல் வச்சுருக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்கோல் வந்து சூப்பராக வந்து கட் பண்ணுது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம மிஷின் ட்ராவில் வந்து எப்போவுமே வந்து குப்பை மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. மிஷின் ட்ராவில் எப்போவுமே இருக்க வேண்டியது வந்து கத்திரிக்கோலும் அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர், இது 2 மட்டும்தான் நம்ம வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு அவசரத்துக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக வந்து எடுக்க வரும். நீங்கள் நூல்கண்டு பாபின் எல்லாத்தையும் வந்து இதிலே வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று சிக்காகி நம்மளுக்கு எடுக்கும் போதும் அவசரத்துக்கு வந்து வராதுங்க. அடுத்து சில பேர் வந்து தையல் மிஷின் மேலே குப்பை மாதிரி எல்லா ஜாமானையும் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி வந்து போடக்கூடாதுங்க. தையல் மிஷின் மேலே எந்த ஒரு பொருளையுமே வந்து வைக்காதீங்க. தையல் மிஷினுக்கு உள்ள பொருளாக இருந்தாலுமே அதை பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே வந்து வச்சுருங்க. இப்படி வைக்கும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்ம வந்து அவசரத்துக்கு தைக்க போனோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே தச்சு முடித்தோன்னே மிஷினை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடணுங்க. உங்கள்கிட்ட இது போல் மூடி இல்லைனா ஏதாவது துணி வச்சியாவது மூடி வச்சுருங்க. ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்து மூடி தாங்க வச்சுருக்கணும். அவங்க தெரியாமல் வந்து மிஷின் பக்கத்தில் போய் நம்ம ஊசியை வந்து இது மாதிரி சுற்றி விட்டுட்டாங்கன்னா ஊசி வந்து கையில் ஏறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து மூடி போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தச்சு முடித்தோன்னே இந்த நூல் இருக்குது பாருங்கள், கயிறு, இதை வந்து கழட்டி விட்டுருங்க. குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து செஞ்சுருங்க. ஏன்னா வந்து தெரியாமல் அவங்க பெடலில் வந்து காலை வச்சு மிதிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து கை வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஊசி வந்து ஏறிடும். பெடல் வந்து மிதிச்சா நம்மளுக்கு மிஷின் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதே நீங்கள் இந்த கயிறை கழட்டி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து என்னதான் வந்து பெடலை போட்டு மிதிச்சாலுமே ஒன்றுமே ஆகாதுங்க. அதனால நீங்கள் மறக்காமல் எப்போ தச்சு முடித்தாலுமே அந்த வீலில் உள்ள கயிறை வந்து கழட்டி விட்டுருங்க மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 2 வீடியோவிலையும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகான் அப்புறம் வந்து என்கார்ட் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.